ராமருக்குப் பிறகு ஆட்சிக்கு வந்தவர்களின் விபரம். ஒருமுறை அகஸ்தியர் முனிவர் ராமருக்கு பரிசாக விலைமதிப்பற்ற கற்களை கொடுத்தார். அது ராமருக்கு பின் குசாவின் கைக்கு வந்தது. அந்த கற்களை நாகர்கள் திருடி சென்ற காரணத்தால் குசா அவர்களை கொலை செய்ய முயற்சித்தார். அப்போது துர்ஜயா எனும் அரக்கனுடன் போரிடும்போது குசா இறந்து போனான். குசாவின் மரணத்திற்குப் பிறகு குசாவிற்கும் குந்தவதி என்பவளுக்கும் பிறந்த அதிதி என்பவர் மன்னராக பதவியேற்றார். அதிதி தனது முன்னோர்கள் போல சிறந்த மன்னராகவும் தலை சிறந்த போர் வீரனாகவும் திகழ்ந்தார். அதிதி வசிஷ்ட முனிவரின் அறிவுரை மற்றும் வழிகாட்டுதலின்படி வாழ்ந்ததாக அறியப்படுகிறது. அதிதியின் மரணத்திற்கு பிறகு அவரது மகன் நிஷதா மன்னர் பதவி வகித்தார். தனது தந்தை அதிதியைப் போலவே நிஷத்தும் சிறந்த போர் வீரராக திகழ்ந்தார். இவருக்கு பிறகு நலா எனும் மிகச்சிறந்த போர் வீரன் மன்னர் பதவி வகித்தார். இவர் முனிவர்களுடன் காடுகளில் சென்று வாழ திட்டமிட்டு தனது மகன் நபாவை அரசராக்கிச் செல்கிறார். நபா கோசல தேசத்தை ஆண்டு வந்தார். இவரை எதிர்த்து புந்தரிகா போரிட்டார். இதன் பிறகு புந்தரிகாவின் மகன் ஷீமா எனும் போர் வீரன் பதவியேற்றான். இவர் தேவா எனும் படைக்கு தலைவனாக இருந்த காரணத்தால் தேவநீகன் என்றும் அழைக்கப்பட்டார். இவரது மகன் அகினாகு என்பவர் உலகையே ஆண்டதாகவும் புகழ் பாடப்பட்டுள்ளது. இவரை எதிரிகளும் கூட விரும்பினார்கள் என்றும் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிறகு நபியின் மகன் வஜ்ராநபா. வஜ்ராநபாவின் மகன் சங்கத். சங்கத்திற்கு பிறகு ஹரிதஷ்வா. இவர்களை பின்தொடர்ந்து விஸ்வாசகா, ஹிரண்யநபா, கசல்யா, பிரமிஷ்டா, புத்ரா, புஷ்யா, துர்வ சந்திசுதர்ஷனா மற்றும் அக்னிவர்ணா போன்றவர்கள் அரசராக திகழ்ந்துள்ளனர். இவர்களுடன் ரகுவம்சம் முடிவுற்றது. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீ சீதாராம்.